ஐயா வணக்கம். வணக்கம்மா. நாங்கள் ஆன்மீக தகவல் தெரிவிக்கிறதுக்காக ஒரு செய்திக்காக உங்களை சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம். நீங்கள் இது உங்களோட எந்த தெய்வங்கள் இது? இது எங்களுடைய குல தெய்வம் அம்மா. இது எங்களுடைய குல பரம்பரையில எங்களுடைய குல தெய்வம். இது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல வள்ளியூர் பக்கத்தில் சித்தூர் கோயில் இருக்கு. சித்தூர் இருக்கு, தெங்கர மகாராஜா கோயில்னு சொல்லுவாங்க. இது இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குதா அந்த கோயில்? வள்ளியூர் பக்கத்தில் இருக்கு. வள்ளியூர் பக்கத்தில். இந்த சாமியோட பேர் எங்கய்யா? இது தெங்கர மகாராஜாவுடைய காவல் தெய்வம். இவங்க மகாராஜான்னு சொல்லுவாங்க. சித்தூர் தெங்கர மகாராஜான்னு சொல்லுவாங்க. தெங்கர மகாராஜாவுடைய காவல் தெய்வம் வடகர வன்னியர்னு சொல்லுவாங்க. இவங்க பேரு. இவங்களா? இவங்க அவங்களுடைய தங்கச்சி. நீங்க இங்க இருந்துட்டு எப்படி ஐயா அங்க போய் வழிபட்டீங்க? ஆமா, இது எங்களுக்கு பரம்பரை. இது இன்னைக்கு நேரத்துக்கு இல்ல, இது எங்களுக்கு பரம்பரை. எங்க தாத்தா அப்பையும் தாத்தா கூட்டங்காலத்துல உள்ள தெய்வங்கள். இது எங்க பரம்பரை. இதனால நாங்க அங்க இருந்து இப்ப நீங்க வழிபடுறதுக்கும் நீங்க அந்த ஊருக்கு தான் போவீங்களா? ஆமா, அந்த ஊருக்கு மாசத்துல கடைசி சனிக்கிழமை அங்க டெய்லி விளக்கு போடணும். எங்க சாமியோட உத்தரவு என்னன்னா எங்களுக்கு விளக்கு போடணும். நாங்க போட முடியாத சூழ்நிலைனால நான் நாகர்கோயில இருந்து நான் அந்த இடத்துக்கு போக முடியாதனால நான் நாகர்கோயில வச்சு எங்க மற்றபடி அந்த ஊர்ல உள்ள கோயிலுக்கு திருவிழாக்கள் அப்படி எதுவும் உண்டா? பங்குனி உத்தரவு உண்டு, ஆணி உத்தரவு உண்டு, கடைசி மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு உண்டு. அன்னைக்கெல்லாம் நாங்க போவோம். எந்த வருஷம் இந்த திருவிழா எடுத்துக்கிறாங்க? பங்குனி உத்தரத்து அன்னைக்கு தெருல எடுப்பாங்க. 10 நாள் தெருல எடுப்பாங்க. 11 நாள் தெருல தேரோட்டம்லாம் உண்டு அந்த கோயில்ல. இந்த கோயிலுக்கு ஆமா, தேரோட்டம் உண்டு. அப்புறம் ஆணி உத்தரவு வரும். நீங்க அதுல எந்த பகுதியில சாமி ஆடுறீங்க? என்ன பேரு? அண்ணன் தம்பி 6 பேர் உண்டு. அதுல ஒரு சாமி தான் நாங்க ஆடுறது. என்ன பேர் நீங்க ஆடுறது? வடகர வன்னியர். வடகர வன்னியர். வழிவிட்டான் காவல்காரர். உங்களுக்குன்னு கோயில் இருக்காங்க? தனியா கோயில் இருக்கு. தனியாவே இருக்கு. தனியா கோயில் இருக்கு. இது அவருடைய பிடிமண். இது அவரோட பிடிமண் எடுத்து நீங்க இங்க கோயில் வச்சிருக்கீங்க? ஆமா, அங்க வச்சு கோயில் வச்சு அவரை நாங்க வணங்கிட்டு வச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு நல்ல இவங்க அசைவ சாமியா இல்ல சைவ சாமியா நீங்க வழிபடுறீங்களா? ஆனா நாங்க இங்க வச்சு அசைவம் எதுவும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இங்க நான் வீட்டோடு சேர்ந்து கோயில் வச்சிருக்கனால இங்க வச்சு நாங்க அசைவம் கொடுக்க மாட்டோம். அங்க கோயில் சன்னிதானத்தை வச்சு நாங்க அசைவம் கொடுப்போம். நீங்க இவங்களை வச்சு இங்க தொழில் மாதிரி பண்றீங்களா இல்லைன்னா நீங்க சாமி கும்பிடுறது மட்டும்தான் உங்களோட தொழிலா? இல்ல, இவங்களை வச்சு நான் தொழிலும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்களை வச்சு நீங்க தொழிலும் பண்ணி வருமானம் பாக்குறீங்க. விஷயங்கள் நிறைய உங்களுக்கு புரிய சொல்றது, சில விஷயங்கள் பண்ணி கொடுக்கறது எல்லாமே இவர் எனக்கு இது பண்ணிதாரு. அதனால நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இவங்களை வச்சு உங்களுக்கு நிறைய ஆட்கள் வராங்களா ஐயா? அவங்கள வச்சுதான் எங்களுக்கு ஆட்கள் வராங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க ஐயா உங்களை இந்த சாமியை வழி பண்ணி? 10 பேர் 15 பேர் வருவாங்க. உங்களை நம்பி 10 பேர் 15 பேர் வருவாங்க. வெளியூர்ல இருந்துலாம் வருவாங்க. ஆமா, எல்லாருக்கும் நல்ல தீர்ப்பு, நல்ல அவங்க வந்துட்டு போனாங்க. அவங்க நிறைய மாற்றங்கள்லாம் கிடைக்கும். இவங்களை நம்பி வரவங்களுக்கு நல்லதே நடக்குதுங்களா ஐயா? நல்லதே நடக்குது. மற்றபடி எந்த விஷயம்லாம் குறியெல்லாம் சொல்லி இது பண்ணுவாரு. நாங்க சோவி போட்டு பார்ப்போம். சோவி போட்டு பார்த்தோம்னா அவர் என்ன இது பண்ணாரு அதே மாதிரி நாங்க அதே மாதிரி அவங்களுக்கு கரெக்டா நடந்திருக்கு. பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை கொடுத்துருக்காரு. ஓ சரி. அந்த விஷயங்கள், தொழில் விஷயங்கள் எல்லாமே இதுக்கு நீங்க கோயில்ல அங்க வரவழைச்சி பண்ணி கொடுப்பீங்களா இல்ல வீட்டுக்கு தான் வரவழைச்சி பண்ணி கொடுப்போம்? மற்றபடி கோயிலுக்கு வர்றவங்க அங்க கோயிலுக்கு நாங்க போச்சு வைத்துல நாங்க அவருக்கு அங்க வரவங்கள நீங்க அங்க வச்சு பண்ணி கொடுத்துருங்க. நிரந்தரமா இருக்குது இங்க நாகர்கோவில் டைம்ல மாசத்துல கடைசி சனிக்கிழமை அந்த மாதிரி மட்டும் தான் கோயிலுக்கு போறது. நீங்க இந்த இடத்துல கோயில் உருவாக்கி குறைஞ்ச எத்தனை வருஷம் இருக்குங்க ஐயா? இதுல ஒரு 42 வருஷம் ஆச்சு. 42 வருஷம் ஆச்சு. முன்னாடி எங்க அப்பா எங்க தாத்தா. உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதுங்க ஐயா? எங்களுக்கு 52 வயசு ஆகுதுமா. 52 வயசு ஆகுது. அப்ப நீங்க உங்க அப்பா உங்க தாத்தா காலத்துல இந்த கோயிலை வச்சு அங்க வச்சு நடத்தினாங்க? சின்ன வயசுல இருந்து எனக்கு இதுல ஒரு அருள் கிடைச்சது. அதனால நான் அவரை வழிபட்டு எனக்கு எனக்கு கிட்ட இது பண்ணேன். எனக்கு ஒரு நாள் சொன்னாரு, எனக்கு கனவுல விளக்கு போடணும் எனக்கு டெய்லி அப்படின்னு சொன்னாரு. அப்ப எனக்கு நாகர்கோயில இருந்து நாங்க போக முடியல. இது எங்க வச்சிருக்கீங்க ஐயா? இந்த கோயிலை உங்க வீட்டுக்கு மேல வச்சிருக்கீங்களே, இதனால உங்களுக்கோ உங்க வீட்டுக்கோ அக்கம் பக்கத்துல எதுவும் பாதிப்பு உண்டா? எங்களுக்கு முழு துணையா இருந்து எந்த இடைஞ்சல் இல்லாம எங்களுக்கு முழு சப்போர்ட்டா இருந்துட்டு இருக்கு. எங்களுக்கு ஒரு தாய் தகவல் மேல எங்களுக்கு நல்ல ஒரு துணையா இருந்துட்டு இருக்கு. அதனால இது எந்த பாதிப்பும் உங்களுக்கு பக்கத்துலயோ உங்க வீட்டுக்கோ இல்ல? எனக்கோ என் குடும்பத்துக்கும் நன்மை தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. மற்றபடி இதுவரை அவர் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை, எந்த ஒரு தடங்களும். ஆனா எல்லாத்துக்கும் குலதெய்வம் இவங்க தான் முக்கிய காரணங்கள் ஐயா. எல்லாத்துக்கும் தெங்கர மகாராஜா. தெங்கர மகாராஜா அவங்க தான் சாமி செல்லியம்மா பேச்சம்மா அங்க இருக்காங்க. ஒவ்வொரு காவல் தெய்வம்னு அந்த காலத்துல கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு காவல் தெய்வம் எங்களுக்கு சன்னிதானம் அங்க தனியா இருக்கு. அதுக்கு நாங்க 11 நாள் நாங்க அங்கதான் இப்படி இவங்களை நம்பி வந்தவங்களை நீங்க நம்பிக்கையோடய அனுப்புறீங்க. எல்லாமே நன்மையா நடந்து எல்லாமே நன்மையா அவர் செஞ்சு கொடுக்காரு. நாங்க அதைப்படி இது பண்ணிட்டு இருக்கோம். இங்க வச்சு நாங்க அசைவ எதுவும் கொடுக்க மாட்டோம்.
கொடுக்க மாட்டீங்க. அசைவம் எல்லாருக்கும் ஒரு உண்டு. ஆனா அங்க வச்சு தான் கொடுப்போம். சன்னிதானம் வச்சு கொடுப்போம். இங்க சரிங்க வச்சு ஐயா. அவருக்கு எல்லா இது வந்து எனக்கு எல்லா தெய்வங்களும் இருக்கனால நமக்கு கொடுக்க முடியாதனால அவருக்கு சக்கரை பொங்கல் வச்சு நான் நைவேத்தியம் பண்ணி விடுவேன். சரிங்க ஐயா, வணக்கம் ஐயா. இந்த குலதெய்வத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சரிம்மா, நன்றி சரி. ஐயா. நன்றி.